எவனுமே செலக்ட் பண்ணல. ஊருக்கு போகிறாங்க வராங்க, இருவழி சந்தையில் நிற்குது. இருவழி சந்தையில் நிற்குதான் என்ன அர்த்தம்? நம்ம வந்து எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் இருக்குது. இந்த பக்கம் போகிறவனும் கொண்டு போகல, இந்த பக்கம் போகிறவனும் கொண்டு போகல. புது வெளிப்பாடு பெற்றுக்கும். ஈவன் திஸ் கம்பெனி டின் செலக்ட், ஈவன் திஸ் கம்பெனி டின் செலக்ட். இந்த அலையன்ஸும் வரல, இந்த அலையன்ஸும் வரல. இந்த தொழிலும் உருப்படலை, இந்த தொழிலும் உருப்படலை. ஒன்றுமே போடல. அங்கேயே தான் அது என்ன பண்ணுது, நின்றுக்கிட்டே இருக்குது. இது விலை போகுமா? ஒருவேளை அந்த நிலைக்குள்ள அமைச்சிருக்கலாம். ரொம்ப ஏமாந்து எடுத்துன்னு போகிறேன். இது வரைக்கும் ஒருத்தனும் எடுத்துகிட்டே போகலடா. பேஷண்ட் மாதிரி இருக்குது அந்த கழுத்தை. ஆண்டருக்கு அதுதான் வேணும். பேஷண்ட் வேணும், இயலாதது வேணும், முட்டாள் வேணும், மூளை வேலை செய்யாது வேணும், நடக்க முடியாது வேணும். இருக்கீங்களா? இல்லையா? ஐயோ வேலை கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது? நீ தான் வேணும். சரியா? பிரயோஜனப்படாதது, பேதமைகள், ஐத்தியங்கள், அதுதான் ஆண்டவருக்கு வேணும். இல்லை அதில் நம்ம ஒரு ஆள், நான் அதான் நம்மளை கொண்டு நீங்கள் நிற்க வச்சிருக்கிறேன். இருக்கீங்களா? இல்லையா? அதுதான் அது தைரியமாக சொல்ல முடியும். அவங்க தான் வேணுதுக்கு எடுத்துக்காட்டு நான் ஒன்று. எனக்கு பேசவே தெரியாது. நான் இவ்வளோ பேசுறதே மிராக்கிள். நான் ஒரு ஆள்கிட்ட விட புது ஆள்கிட்ட எனக்கு பேசுகிறேன். பழைய தெரிஞ்சவங்ககிட்ட தான் பேசுவேன். புது ஆள்கிட்ட என்னால் பேச தெரியாத ஆளுங்க மத்தியில் பேச வைக்கிறேன் நான். அதான் தேவனுடைய வல்லமை. அப்படிப்பட்ட கழுதை பேசவே தெரியாதா? நீ தான் தேவன் ஆண்டவர். ஐயோ எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும். நீ தான் வேணும் ஆண்டவருக்கு. இது எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. அந்த கழுதை தான் எங்களுக்கு வேணும். ஒருத்தம் கூட ஏறல, அதுதான் வேணும். இந்த பக்கமும் கூட்டு போகல, அந்த பக்கம் கூட்டு போகல. நேராக இந்த பக்கம் வா, நேர் வழியில் வா. ரெண்டு பக்கம், இந்த சைடும் போகல, அந்த சைடும் போகல. உனக்காக ஒரு நேர் வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.